பாண்டிய மன்னர்கள் வரலாறு. மீன்கொடி பறந்த தேசம், கடலை ஆழ்ந்த வம்சம், அதுதான் பாண்டியர்கள். பாண்டியர்கள் தமிழ்நாட்டின் மிக பழமையான அரச வம்சங்களில் ஒன்று. சோழர், சேரர் ஆகியோருடன் சேர்ந்து மூவேந்தர்கள் என்று அழைக்கப்பட்டார்கள். காலகட்டம் ஆரம்பம் கிமு 3ஆம் நூற்றாண்டுக்கு முன்பே. உச்சம் கிபி 6-13ஆம் நூற்றாண்டு. தலைநகரம் மதுரை. பாண்டியர்களின் அடையாளம் கொடி, மீன் சின்னம், தெய்வம் மீனாட்சி அம்மன். மொழி இலக்கியத்திற்கு பெரும் ஆதரவு. சங்க கால பாண்டியர்கள். சங்க இலக்கியங்களில் பாண்டியர்கள் பெரிதும் பேசப்படுகிறார்கள். முக்கிய அரசர்கள் நெடுஞ்செழியன், கண்ணகி கதை, சிலப்பதிகாரம், காலத்து மன்னன், முடத்ததிருமாறன், கடுங்கோன். சங்க இலக்கியங்கள் அகநானூறு, புறநானூறு, மதுரை காஞ்சி. பாண்டியர்களின் ஆட்சி சிறப்பு. வலுவான கடற்படை. ரோமர், கிரேக்கம் நாடுகளுடன் வணிகம். முத்துவேட்டை, பெர்ல் ட்ரேட். நீதி மற்றும் தர்மம். கலையும் கட்டிடமும். மதுரை மீனாட்சி அம்மன் கோவில். சிற்பக்கலை. கோவில் கட்டிட வளர்ச்சி. பாண்டியர்களின் வீழ்ச்சி. சோழர் ஆதிக்கம். உள்கலகம். பின் விஜயநகர பேரரசு ஆட்சி. ஆனால் பாண்டியர்களின் பெயர் தமிழர் வரலாற்றில் என்றும் அழியாதது. முடிவு. தமிழ் வளர்த்த மன்னர்கள் பாண்டியர்கள். நீதியை காத்த அரசர்கள் பாண்டியர்கள்.